நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திரைப்படங்கள்ல சில படங்களை பயங்கரமா கொண்டாடுறோம். சில படங்களை பார்த்தீங்கன்னா மோசமா விமர்சிக்கிறோம். அப்படி நம்ம கொண்டாடக்கூடிய சில படங்களே இருந்தாலும், அதுல சில படங்கள் தான் பார்த்தீங்கன்னா சில விருதுகள்லாம் பெறுது. அப்படிப்பட்ட விருதுகள்லே பார்த்தீங்கன்னா உயர்ந்த விருதுன்னு சொல்லப்படக்கூடிய இந்த திரைப்படத்துக்கான விருது தான் அந்த ஆஸ்கார் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆஸ்கார் அவார்டை இன்ன வரைக்கும் எந்த ஒரு இந்தியன் ஃபிலிமும் சரி, தமிழ் ஃபிலிமும் சரி பெறலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். ஆனால் அந்த ஆஸ்கார் வரைக்கும் நம்ம அனுப்புன சில தமிழ் படங்கள் இருக்குது, அருமையான படங்கள். இதில் பார்த்திங்கன்னா சில படங்கள்லாம் ஆஸ்கார் பெற்றிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண கூட வைக்கும். அப்படிப்பட்ட சில படங்களை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு படங்களில் உங்களுக்கு எந்த படங்கள் பார்த்திங்கன்னா ஆஸ்கார் அவார்டு வின் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற முதல் திரைப்படமான இந்த திரைப்படம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்தே முதல்ல ஆஸ்கார் வரைக்கும் போன முதல் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏசி திலோக் சந்தர் அப்படிங்கிற டைரக்டரோட இயக்கத்தில் நம்ம சிவாஜி கணேசன் 3 வேடத்தில் நடித்து வெளிவந்த ஒரு ஃபேமிலி டிராமா திரைப்படமான தெய்வ மகன். நீங்க கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை. இந்த திரைப்படம் 42வது ஆஸ்காருக்கு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் விருதுகள் எதுவுமே கிடைக்கல. ரெண்டாவதாக பார்க்க போகிறது 1987களில் நம்ம மணிரத்னம் சாரும் உலக நாயகன் கமலஹாசனும் இணைஞ்சி பண்ண ஒரு அருமையான படம் தான் நாயகன். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். இந்த படத்தை கரெக்டாக 60வது ஆஸ்கார் அவார்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவார்ட்ஸும் வின் பண்ண முடியல. மூணாவதாக பார்க்க போகிறது அதே மணிரத்னம் சார் இயக்கத்தில் 1990களில் வெளிவந்த ஒரு அருமையான ஃபேமிலி ட்ராமா திரைப்படம் தான் அஞ்சலி. இந்த திரைப்படத்தில் நம்ம ரகுவரன் சார் அண்ட் ரேவதி மேம்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 63வது ஆஸ்காருக்கு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விருதுகளும் பெறலை. நாலாவதாக பார்க்க போகிறது 1992களில் பரதன் அப்படிங்கிற டைரக்டரோட இயக்கத்தில் நம்ம உலக நாயகன் கமலஹாசன், சிவாஜி கணேசன்லாம் நடித்து வெளிவந்த திரைப்படமான தேவர் மகன். ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை. இந்த படம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு ஃபேவரட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஆஸ்கரில் அங்கே வரைக்கும் போய் எந்த ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் வின் பண்ண முடியல. கரெக்டாக சொல்லணுன்னா 65வது ஆஸ்கருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. லிஸ்ட்டில் நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது 68வது ஆஸ்கருக்கு சப்மிட் பண்ணப்பட்ட 1995களில் PC ஸ்ரீராமன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இயக்கி நம்ம உலக நாயகன் கமலஹாசன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன்லாம் நடித்து வெளிவந்த படமான குருதி புனல். வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்க. 6ஆவதாக பார்க்க போகிறது 1996களில் பிரம்மாண்டத்தின் நாயகன் சொல்லப்படக்கூடிய சங்கர் சாரோட டைரக்ஷனில் வெளிவந்த படம். ஸோ நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சார் தான் நடிச்சிருப்பாப்புல. இந்தியன் திரைப்படம். நெருப்பில் கருகாது என் கஸ்தூரியோட மொத்த நீ பார்த்துருக்கியா? 7ஆவதாக பார்க்க போகிறது 1998களில் திருப்பியும் பிரம்மாண்டத்தின் நாயகனான சங்கரோட டைரக்ஷனில் வெளிவந்த படமான ஜீன்ஸ். இந்த படத்தில் நம்ம பிரசாந்த், ஐஸ்வர்யா ராயெலாம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. இதுவுமே ஒரு சூப்பரான படம், ஒரு ஃபேமிலி ட்ராமா. 8ஆவதாக நம்ம பார்க்க போகிற படம் கரெக்டாக 2000ல் எடுக்கப்பட்டு 73வது ஆஸ்கருக்கு சப்மிட் பண்ணப்பட்ட நம்ம கமலஹாசனே நடித்து கமலஹாசனே பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணப்பட்ட படம் தான் ஹேராம். இந்த படத்தில் நம்ம ஷாருக் கானும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாப்புல. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் வரைக்கும் அங்கே போச்சு. ஆனால் எந்த ஒரு அவார்டும் வாங்க முடியல. 9ஆவது பார்க்க போகிறது கரெக்டாக அதுலேருந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் ஆஸ்காருக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்து தினேஷ் நடித்து வெளிவந்த படமான விசாரணை. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான படம். ஆனால் அவார்ட்ஸ் எதுவுமே கிடைக்க முடியல. லாஸ்ட்டாக நம்ம 10ஆவதாக பார்க்க போகிறது 2021லேருந்து எடுக்கப்பட்ட கூழாங்கல் அப்படிங்கிற திரைப்படம். ஸோ இந்த படத்தை PS வினோத்ராஜ் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படமும் பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் போயிருக்கு. ஆனால் எந்த ஒரு அவார்டையும் வின் பண்ண முடியல. இப்படி இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களில் எந்த படங்கள் ரொம்ப உங்களுக்கு ஃபேவரேட், இந்த படங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதில் இப்போ வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படத்துக்கும் ஆஸ்கர் கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.